ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பயங்கரமான இந்த செம்ம மசான டிக்கெட் ஃபினாலோட 6வது டாஸ்க்கு செம்மையாக முடிஞ்சிடுச்சு. இதை வந்து தட்டி தூக்குனது யார் அப்படின்னா நம்ம கானவ் வினோத். கடைசியில் கானவ் வினோத் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. அதாவது எப்படின்னா கானவ் வினோத்துக்கு முன்னாடி சுபிக்ஷா, கானவ் வினோத், விக்ரம் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு அரோரா வந்து அதுவும் மொக்க. இந்த லாஸ்ட்டு இந்த 3 மட்டும் தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ரொம்ப மட்டமாக இருந்துச்சு. இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அதாவது இந்த ஃப்ரீ டாஸ்க் இந்த டிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லி கேட்கல, விஜய் சேதுபதியும் சொல்லியும் கேட்கல. இப்போ நீங்கள் உங்களுக்காக நீங்கள் விளையாட போகிறீங்க, தனித்துவத்தை காட்ட போகிறீங்க இந்த டிக்கெட் ஃபினாலன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த கில்லர் காயின் டாஸ்கில் வந்துட்டு அழகாக வந்து சொல்லிட்டாரு. கார்டன் ஏரியா மட்டும் கிடையாது, பிக் பாஸ் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், பாத்ரூம் ஏரியா ரெஸ்ட் ரூம் ஏரியா மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. அப்போ இதை வந்துட்டு பெருசாக எதிர்பார்க்குறாரு பிக் பாஸ். அப்போ என்ன பண்ணோம், ஓட விட்டு அதில் வந்து அவங்களோட திறமை காட்டணும். இவர் என்ன பண்ணுறாரு, விக்ரம் முதலே வந்து பிளானை போட்டார். 3 பேர் தவிர்த்து இவங்களாம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. யார்? நம்ம சபரி, கமருதீன், விஜய் பாரதி. அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கிறோம் எல்லாருமே சேர்ந்து. அப்படி பாயிண்ட்ஸ் அடிப்படையில் கீழே போயிடுறாங்க. இப்போ எப்படி அங்கே வந்து டாஸ்க் வந்து இப்போ ஒரு சுவாரஸ்யம் போகும். அப்போ எல்லாமே ஒரு டாஸ்க்குக்கும் வந்துட்டு இவங்க யாருப்பா அதிகமாக இருக்காங்க, இப்போ வாங்க சரிங்கயா எல்லோரும் செஞ்சு அவங்கள அமுக்குவோம், இப்படி தானே போகும். ஒரு டாஸ்க்குன்னு ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கணும். ஆட விட்டு ஆட விடணும். ஆட விடாமையே முதல்ல வந்து அமுக்குனா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் வந்து சபரி போனார், கமருதீன் போனார், விஜய் போகிறத செம்ம டென்ஷன். ஆனால் ஒரு இடத்துல வந்து அகப்பட்டாங்க விஜய் பாரதி. அப்படி இருந்தும் திமுறாங்க, பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க முடிஞ்சோடனே வந்துட்டு இவர் யார், நம்ம சாண்ட்ரா நினைக்கிறான், திவ்யா போனாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவில் சுத்தம் இது வரைக்கும் எந்த டாஸ்க்லையும் சூப்பராக விளாண்டாங்கன்னு எதையுமே சொல்ல முடியாது. அதாவது ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்க சொல்லிட்டாங்க, என்னை போட்டு அமுக்கலாம் இதாதீங்க, நான் சைலண்ட்டாக படுத்துக்கிறேன், என்னை அழகாக ஒட்டி விட்டு போயிருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஆட்டம் ஆடினீங்க, நான் ஒரு ஆட்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று ஆரம்பித்தார். சரி இவங்களையும் உள்ளே இறக்குவார் போல இருக்குது, ஆல்ரெடி வெளியே போடுங்கன்னு நினச்சா அது இல்லை, உள்ளே போய் எங்கே வேணால் நிற்கலாம் அப்படின்னாரு. எங்கெல்லாம் போய் நிற்கலாம்னு சொல்லிட்டு அரோரா போயிட்டு தலை ரூமில் இருக்கிற அந்த கட்டிலுக்கு பின்னாடி போய் நின்னாங்க. இவர் முதலே போய் நிட்டார், யார், விக்ரம். சரி அப்போயாவது வந்துட்டு கேம் மாறும் அப்படின்ட்டு அரோரா வந்து கண்ணை காட்டுறாங்க. சுபிக்ஷா எடுத்து இவனுக்கு வையின்னு வைக்கவே இல்லையா, அரோரா காலி. அதுக்கு முன்னாடி வந்துட்டு திவ்யா வைக்கும்போது கேட்குறாங்கடா இவர் வினோத், டக்குனு மேலே வச்சுட்டுமா அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆர்டர் படியே போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க, விக்ரமில் வைக்க வேணான்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் இது பண்ணாங்க. கடைசியாக வந்துட்டு விக்ரமா வினோத்தா அப்படின்னு போகும்போது அதுலேயும் வந்து நடுவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா விக்ரம் வந்து சாண்ட்ரா பிடிச்சிட்டு இருக்கும்போது டப்புன்னு வினோத்தை எடுத்து ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணார். ஆனால் காயினை பிடிச்சிட்டார் யார், நம்ம விக்ரம். அதனால் வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக விக்ரமா வினோத்தா அப்படின்னு பார்க்கும்போது வினோத் சருன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. விக்ரம் தான் கையில் வச்சுருந்த காயின். அப்புறம் லாஸ்ட்டாக வேறு வழியே இல்லைன்னு அவரே ஓட்டிட்டார். அவருக்கு லாபம். ஒரு பிளானை போட்டார், இது 8 பாயிண்ட் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இவரோட பிளானில் அவங்கெல்லாம் வந்துட்டு அகப்பட்டு மாட்டிட்டாங்க. இவர் ஈஸியாக வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த இதுதான் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டுது. அந்த கேமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. சரி எப்படியோ நம்ம கானம் வந்து சூப்பராக வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு மாசான அவருக்கு ஒரு பிளானாக போட்டு வின் பண்ணார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.